பட் உங்ககிட்ட லைட்டர் இருக்குன்னா உங்களுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கணும்ல. ஒருவேளை அந்த பழக்கம் இல்லைன்னா லைட்டர் மட்டும் எப்படி இருக்கும்? நான் தேடி எடுத்துட்டு வந்து இருக்கிறேன். ஒருவேளை நீங்க நான் என்ன நினைக்கிறேனோ அது உனக்கு தெரிய வரும். ப்ளீஸ். நானும் உங்க கூட வரேன். இல்ல நீ வராத. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தனியா போனதான் சேஃபா இருக்கும். நீ இங்கே இருண்ணா. இல்ல உங்களை தனியா போக விட மாட்டேன். எதுக்கு போக விட மாட்டேன்? சொல்லு. அவங்க கிட்ட கன்ஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? எனக்கு எதுவுமே ஆகாது. ப்ளீஸ். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? நம்பிக்கை வச்சு பாரு. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஆனா ப்ளீஸ் ஒரு தடவை நான் சொல்றதையும் கேளு. ப்ளீஸ் இன்னைக்காவது கேளு. எல்லாம் ஓகே. ஒருவேளை என் மனசுக்கு பட்டுச்சுன்னா நான் வெளியில வந்துருவேன். சொல்றேன்ல, எனக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் நான் வெளியில வருவேன். நீங்க சீக்கிரம் போயிட்டு திரும்ப என்கிட்டயே வந்துருங்க. இங்க திரும்ப வந்துங்க. நான் போறேன். சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன். நான் ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ லைட்டர் எங்க தேடுறது? ஆனா அவ இப்படிலாம் அவ என்ன ஆர்டர் பண்ண முடியாது. அவளோட கெட்டப்ப மட்டும் தான் மாத்திருக்கா. இன்னைக்கும் சாதிக்கிறத விடவே இல்லை. இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது நல்லதே இல்ல. எல்லாத்துக்கும் இவருக்கு பிடிவாதம் தான். அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயே ஆகணும். என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க என்கிட்ட ஏதாவது இருக்கணும்ல. என்ன இருக்கு? ஏய் நவராத, அங்கே நில்லு, இல்லைன்னா நான் உன்னை சுட்டுருவேன். ஹேண்ட்ஸ் அப். திரும்பாத. அந்த பொண்ணு எங்க ஒளிஞ்சிருந்திருப்பா? ஹேண்ட்ஸ் அப். நான் ஒன்ன தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அபிஷேக் த ராக் ஸ்டார். உனக்கு என்ன எப்படி தெரியும்? உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் என் பாஸ் கொடுப்பாரு. சரி, ஓகே, முதல்ல திரும்ப. என்னையும் கீழே எல்லாரோடையும் நிக்க வச்சுட்டாங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது.
கீழே அந்த டெரரிஸ்ட் குரூப் மொத்தமாக இருக்கு. ஆனால் இந்த ஒருத்தனை என்னால் சமாளிக்க முடியும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? லைட்டர் எங்கேருந்து எடுத்துட்டு வருவீங்க? நான் எங்கேருந்தோ எடுத்துட்டு வரேன். அதான் எப்படி எடுத்துட்டு வருவீங்க? நீங்க போய் அவங்க கிட்டயே கேப்பீங்களா? இங்க பாரு, உங்ககிட்ட டென்ஷன் ஆகாதீங்க. ஹேண்ட்ஸ் அப் தான். உங்ககிட்ட லைட்டர் இருக்குமா? இருக்கு. அப்பா, லைட்டர் இருக்குன்னா கீழே எதுக்கு போனோம்? என்ன உளறிட்டு இருக்க நீ? அட என்னப்பா இது, எல்லாத்தையுமா உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? நான் தான் சொன்னல, இவ இங்க தான் எங்கேயாவது இருப்பான்னு. நீங்க எல்லாரும் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஜஸ்ட் கீப் குவைட். சத்தம் போட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓவரா பேசுனேன்னு வச்சுக்க, என் கை ட்ரிகர் அழுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உன்னால இவங்களை எதுவும் பண்ண முடியாது. இவங்க எல்லாரையும் கைது பண்ணி நீ எவ்வளவு பெரிய கோழைங்கிறத நிரூபிச்சிட்ட. ஓ ஷிட், எதுக்கு பயந்தனோ அதே நடந்துருச்சு. பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு பெரிய பயந்தாங்கொல்லின்னு. நீங்க நான் சொல்ற எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சீரியஸா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இவன் சிரித்திருக்க மாட்டான். இப்போ அது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கண்டிப்பா பண்ணுவேன். நிஷா, எல்லாரும் வந்துட்டாங்களா? அது அந்த அபிஷேக் மட்டும்தான் இன்னும் வரல பாஸ். அவனை கூட இப்ப கூட்டிட்டு வந்துருவான். இது கூட எனக்கு யூஸ் ஆகலாம். ஆனா இத எப்படி ஆபரேட் பண்றது? இதுல நிறைய பட்டன்ஸ் இருக்கு. எதை அமுக்கிறது, எதை அமுக்க கூடாது? கூடிய சீக்கிரமே எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். ராக் ஸ்டார். ஷிட், இவன் அவன் தானே. ஆனா நான் யாருங்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? Damn it. நிஷா, நீ இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ. நான் போய் அந்த அபியை பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வாயை நீங்க மூடிட்டு விட்டுடுங்க இரு. ப்ளீஸ். இல்ல இந்த கிழவியை போட்டு தள்ளிடுவேன். தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுக்கல. ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன். பிரக்யா, 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 எங்க போயிட்டா இவ? இவளோட இதான் ப்ராப்ளமே. எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்ப பிரக்யாவை நான் எங்கன்னு தேடுறது? ஹலோ ஹலோ, நான் இன்டர்நேஷனல் கோல்ட் லோன் அண்ட் ஃபைனான்ஸ் பேங்க்ல இருந்து பேசுறேன். இங்க சில பேர் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாரையும் ஹாஸ்டேஜஸ் ஆகிட்டாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் கன்ஸ் இருக்கு. நீங்க சீக்கிரம் வாங்க. இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்க. நீங்க அபிஷேக் சார் பேசுறீங்களா? ஆமா ஆமா, நான் தான் பேசுறேன். சாரி சார், என்னால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் உடனே சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இது பாருங்க, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே சார். சார், இப்போதான் நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இன்டர்நேஷனல் கோல்டு லோன் அண்ட் ஃபைனான்ஸ் பேங்க்ல சில பேர் நுழைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே கைது பண்ணி வச்சிருக்காங்களா? ஒரு வேலை பண்ணு, வண்டி எடு, எல்லாரும் ரெடி பண்ணு. ஓகே சார்.
ஹலோ போலீஸ், நான் இன்டர்நேஷனல் கோல்ட் லோன் பேங்க் மேனேஜர் பேசுறேன். நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணனா? எங்களுக்கு தெரியும், நீங்க பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு. நாங்க வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னதான் திடுறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன கொண்டுடாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் அந்த டெரரிஸ்ட்ல நீயும் ஒருத்தன் தானே. ஆனா என்ன கொண்டா உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ளீஸ் என்னை விட்டுடு. இல்ல, நான் இங்க பாரு, எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, ஒரு பையன் கூட இருக்கா. என் வைஃபும் இறந்து போயிட்டா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க பாரு, உங்களை நான் யார் பார்த்துப்பாங்க? ப்ளீஸ் என்னை கொண்டுடாத. நான் please. ஒன்றும் டெரரிஸ்ட் இல்ல. ஆனா கீழே இருக்கிறவங்க டெரரிஸ்ட்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நான் அவங்க பேசும்போது கேட்டேன். என்ன பேசிட்டு இருந்தாங்க? அது அவங்க யாரோ டெரரிஸ்ட ஜெயில இருந்து விடுவிச்சாங்களா? அப்படியா? அப்போ அவங்க தான் டெரரிஸ்டா? நான் நீ தான் டெரரிஸ்ட்னு நினைச்சேன். இல்ல இல்ல, நான் வந்து கஸ்டமர். நான் இங்க பயத்துல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். உனக்கு கன்னு சுட தெரியும்ல? பெருசா ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நீ டெரரிஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி சுட வேண்டியதுதான், அவ்வளோதான். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒருத்தங்களை தேடணும், அவங்க என்னை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அட நீ ஒன்று பண்ணு, நீ இந்த கன் அப்படி நீ கன்ஃபார்மாக சுட்டுடுவல்ல, அது போதும். வேணும்னா இப்பவே சுட்டு காட்டுவா? அப்போ என் டவுட் கரெக்டு தான். ஆனா டெசிஷன் தான் தப்பு. என்கிட்ட கண்ணை கொடுத்துருக்க கூடாது. மரியாதை என் கூட வா. வரலன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சம் வேணும் மட்டும் நினைக்காத, கண்டிப்பா சுட்டு பொசுக்கிடுவேன். ஒருவேளை உன்னால சுட முடியலன்னா? பாயிண்ட் பிளாங்க்ல உன்னை என்னால சொல்ல முடியாது. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எங்க பாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம ஏற்கனவே நீ ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்க. இப்ப மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணாத. இது பாரு, என்னோட இந்த முட்டாள்தனத்துல அறிவாளித்தனம் இருக்கு, அது உனக்கு தெரியல. அது நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன்ல, உனக்கு கன் சுட தெரியுமான்னு. நீ ஒருவேளை கஸ்டமரா இருந்தனா நீ பயந்து போயிருப்ப. ஆனா நீ பயப்படலையே. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீ டெரரிஸ்ட் தான். am I right? அறிவாளி தான். எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்து கூட எனக்கு நீ கண்ணை கொடுத்துருக்க. கொடுத்தேன் தான். எதுக்கு கொடுத்த? நீ பெரிய இடியட்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. இது பாரு, இது வரைக்கும் நான் உனக்கு சொன்ன எல்லாமே போய் தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நான் ஒருத்தங்களை தேடணும். நான் ஒருத்தங்களை தேடணும்னா முதல்ல இங்க இருந்து போகணும்ல. நீங்க இருந்து போயிட்டா உன்னை நான் அப்படியே போக விட்டுருவேன் நினைச்சியா? சரி, அப்போ நீ தடுத்து தான் பாரு. இன்னொரு தடவை ட்ரை அகைன். அது என்னன்னா, இங்க திருடம் போலீஸ் விளையாடிட்டு இருந்தேன்ல, அதுல ஆக்டிங் நீ இல்ல, நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? சரி, ஓகே, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஜாகிங் பண்ணுவியா? வாட்? ஜாகிங். கபடி 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 கபடி. எதுவும் தெரியாதா? புல்லட் வேணும்ல, இதை புடி. ஓ ஓ, ஓ. தப்பு பண்ணிட்டேனே. கன்ல இருந்து புல்லட்ஸ் எடுக்காம இருந்திருக்கணும். ஒருவேளை எடுத்தா கூட அந்த கன்னை ஏன் அவன்கிட்ட கொடுத்தேன்? அவன் கஸ்டமர் இல்லை, டெரரிஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு காட்டுறதுக்கா? இந்த ஹீரோயிசம் எனக்கே வினையா வந்து முடியுது. பிரக்யா என்னாச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? அவகிட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்கணுமோ? இல்ல, அவ வாயில இருந்து ஐ எம் த பெஸ்ட்னு தான் கேட்கணும். அப்ப ஸ்டோரியை மாத்திடுறேன். அவகிட்ட புல்லட்ஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றேன். அந்த ஆளை பார்த்த உடனே அவன் டெரரிஸ்ட்ங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். பாட்டி எப்பவுமே ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்காக சொல்ற பொய் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட என்ன காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்றேன். டன். இப்ப பாக்குறேன் பிரக்யா எங்க இருக்கான்னு. பாஸ் பாஸ், எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இப்பயே போட்டு தள்ளிடுவேன். நீ பண்ண ஒரு சின்ன தப்பு நம்ம மிஷனுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் தெரியுமா? உன்னை என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிச்சுக்கிறேன். வாயை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வா.
அவர் எங்க? அவர் நீங்க என்ன பண்ணீங்க? அவர் நல்லா தானே இருக்காரு? அவர் கொண்டு இவங்க எல்லாரையும் ஒருத்த மட்டும் சமாளிச்சா போதும். மீதி மொத்த பேர் என் கூட வாங்க. ஒரு விஷயம் சொல்லுமா, அவன் இவ்வளவு கோவமா இருக்கான். உன் புருஷனை பத்தி அவன் எதுவுமே சொல்லக்கூட இல்ல. ஆனா நீ என்னடானா சிரிச்சுக்கிட்டே இருக்க. பாட்டி இவன் கோவத்துல இருக்கானா அவரு சேஃபா இருக்காருன்னு அர்த்தம். அவ்வளவு நம்பிக்கையா உன்னால எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவரை இந்த ரவுடிங்ல நல்லா இரிட்டேட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அந்த கடுப்புல அவன் இங்க வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான். இரிட்டேட் பண்ணிருப்பானா? புகழ்றியா இல்ல தப்பு பண்ணான்னு சொல்றியா? அப்பப்ப அவர் பண்ற தப்பு கூட நல்லா இருக்கும். அப்படியா? இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அப்படின்னா சண்டை முடிஞ்சு போச்சா? தெரியல, ஆனா கோவம் இல்ல. அப்புறம் மீதி என்னதான் இருக்கு? வெறும் காதல் தானே. உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சா என்ன? பிரக்யா, பிரக்யா. அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள். ஏய் தம்பி, நீ இங்க என்ன பண்ற? நான் அந்த கேபின்ல ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ எங்க ஒளிஞ்சிருந்தியோ மறுபடியும் அதே இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. இங்க சேஃப் இல்ல, போ. இல்ல அங்கிள், எனக்கு அவங்கள பார்த்த பயமா இருக்கு. என்னால தனியா இருக்க முடியாது. நான் உங்க கூட இருந்தேன்னா நீங்க என்ன காப்பாத்துவீங்க. நீங்க பெரிய ராக் ஸ்டார்ல. இது பாரு தம்பி, நான் ராக் ஸ்டார் தான், ஃபைட் மாஸ்டர் இல்ல எல்லாரையும் பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, போய் ஒளிஞ்சுக்கோ. ராக் ஸ்டார்னா எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல. அவங்களால பறக்க முடியும், வில்லன்ஸ் அடிக்க முடியும். இங்க பாருப்பா, அதெல்லாம் ஃபிலிம் ஸ்டார்ஸ் தான் பண்ணுவாங்க. நான் ராக் ஸ்டார். ராக் ஸ்டார் வெறும் ராக்க தூக்கி போட தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணனா போய் ஒளிஞ்சு. நீங்க ஸ்டார் தானே, நான் உங்க கூடவே இருக்கேன். அட என்ன பண்ணி? ப்ளீஸ் அங்கிள். சைலண்டா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரபா வா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஓகே, வா போலாம். ஒரு நிமிஷம், முதல்ல ஃபுல்லா சாப்பிடுங்க. த்ரிஷா, அது ஒண்ணும் இல்ல, ஆலியாவுக்கு ஏதோ முக்கியம். அதெல்லாம் சரி, சாப்பிட்டு கூட போய் பேசலாம்ல. நீங்க காலையில கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, முதல்ல சாப்பிடுங்க. ஆலியா, இவரு சாப்பிட்டு உங்க கூட வந்து பேசுவாரு. ஒருவேளை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இங்கே பேசலாம்ல. பிரபா, உன் வைஃப் கிட்ட நம்ம விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு சொல்லு. நான் அவரோட ஒய்ஃப் ஆலியா. அண்ட் இப்ப நான் உங்க 2 பேருக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகல. இப்ப இன்டர்ஃபியர் ஆனது நீதான், எங்க 2 பேருக்குள்ள நடுவுல வந்து. இந்த விக்ரம்னால எல்லாமே சொதப்பிடுச்சு. என்ன சொதப்பிடுச்சு? யாருக்கும் எதுவும் தெரியாமலேயே வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். இங்க கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனா முதல்ல அந்த மேனேஜர் ஓடி போயிட்டான். அப்புறம் இந்த விக்ராந்தோட கையில இருந்து அந்த ராக் ஸ்டாரும் தப்பிச்சு போயிட்டான். நாம போட்ட பிளான் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அந்த ராக் ஸ்டார் போலீஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த போலீஸ் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாம திருடுறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதனால ஃபயர் ஒர்க்ஸ்க்காக எல்லாரும் ரெடியா இருங்க. பாஸ், பாஸ், போலீஸ். வெறும் போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸோட சேர்ந்து மீடியாவா இருக்கும். அண்ட் எல்லா சேனல்லையும் இந்த பேங்க் ராபரி பத்தின விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த போன் எந்த ஆபீசர் இப்ப பேங்க்குக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்பர் அரேஞ்ச் பண்ண. நான் அவன் கூட உடனே பேசி ஆகணும். ஒருவேளை போலீஸ் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா அப்பவும் நாம இங்கிருந்து சேஃபா போகலாம். போலீஸ்க்கு வெறும் நம்ம ராபரி பிளான் பத்தி மட்டும் தான் தெரியும். நம்மளுடைய எக்ஸிட் பிளானை பத்தி தெரியாது. முதல்ல அந்த ராக் ஸ்டார் எங்க இருக்கான்னு தேடுங்க. அவன் கிடைக்க வேண்டியது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நீ ஒன்று பண்ணு, இதுக்கு முன்னாடி எங்கே ஒளிஞ்சிருந்தியோ அங்கேயே போய் ஒளிஞ்சுக்க. இல்ல அங்கிள், நான் ஒருத்தங்களை தேடணும், அவங்க எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே? ப்ராமிஸ். ப்ராமிஸ். போ 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 போ, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ போ.